அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பு கணக்கு இயல் 1 உறவுகளும் சார்புகளும் பாடத்தலைப்பில் பயிற்சி 1.3இல் 4வது கணக்கிற்கான விடையினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. கணக்கு எண் 4 படத்தில் கொடுக்கப்பட்ட வரைபடம் f of xன் மூலமாக f of 9 சமம் 2 என்பது தெளிவாகிறது. பாருங்கள், அதை தொடர்ந்து 4 கணக்குகளுக்கு ஆன்சர் பண்ணணும். பின்வரும் சார்புகளின் மதிப்புகளை காண்க. அதில் 1 f of 0, f of 7, f of 2, f of 10. இப்போ f of xன் மூலமாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ f of 9 ஈக்குவல் டு 2 எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாம். படத்தில் கொடுக்கப்பட்ட வரைபடம், இந்த வரைபடத்தை எடுத்துக்கலாம். f of xன் மூலமாக f of 9 சமம் 2. இப்போ x அப்படின்றதெல்லாம் நம்ம 9 அப்படின்னு கொடுக்கணும். ஸோ 9 x அச்சில் இந்த இடத்துல இருக்குது. இப்போ 9 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா y வந்து பாருங்கள் 2 அப்படின்னு கிடைக்குது நமக்கு. முதல் கணக்கு, பின்வரும் சார்புகளின் மதிப்புகளை காண்க. f of 0, x அச்சில் 0ங்கும்போது y அச்சில் அந்த டிராயிங் லைன் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், 9 இருக்குது. அப்போ f of 0 சமம் 9. முதல் கணக்குக்கான ஆன்சர் f of 0 சமம் 9. அடுத்து இரண்டாவது கணக்குக்கான ஆன்சர் பார்க்கலாம். f of 7, x அச்சில் 7 இங்கே இருக்குது. ஸோ y அச்சில் எங்கே வெட்டிக்குது, 6ல் வெட்டிக்குது. ஸோ f of 7 சமம் 6. அடுத்தது மூன்றாவது கணக்கு, f of 2, இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். இப்போ எந்த இடத்துல வெட்டிக்குது, இந்த இடத்துல. ஸோ f of 2 அப்படிங்கும்போது நமக்கு 6 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். அடுத்து f of 10 இங்கே இருக்குது பாருங்கள். இப்போ yஹில் 0, இந்த கோட்டு x அச்சை தொட்டுக்கிட்டு இருக்கு இல்லையா. ஸோ f of 10 சமம் 0. அடுத்து இரண்டாவது கணக்குக்கான ஆன்சர் பாருங்கள். எக்ஸின் எம் மதிப்பிற்கு f of x ஈக்குவல் டு 1 கிடைக்கும். ஒய்ஹெச்சில் 1 இங்கே இருக்குது. ஸோ எக்ஸ் ஹெச்சில் எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 9க்கும் 10க்கும் சென்டரில். இப்போது 9.5 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆகவே f of 9.5 சமம் 1 இருக்கும். இப்போ ஆன்சர் 9.5. therefore x ஈக்குவல் டு 9.5. அடுத்து மூன்றாவது கணக்கு, படத்தில் மதிப்பகம் வீச்சகம் காண்க. இந்த படத்தை வச்சு அதனுடைய சார்பு நம்ம வரையறுக்க முடியும். 0 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வரிசை ஜோடிகள் தான். x அச்சில் 0ன்னு கொடுத்தீங்கன்னா ஒயில் 9 கிடைக்குது. இப்போ 0,9, 1,7.5, 2,6, இந்த மாதிரி 10 வரைக்குமே எழுதலாம். சார்பினை வரிசை சோடிகளாக எடுத்து எழுதியிருக்கிறோம். ஒவ்வொரு வரிசை சோடியிலையும் முதல் உறுப்பு மதிப்பகமாக எடுத்து எழுதிக்கலாம். இரண்டாவது உறுப்பு வீச்சகமாக சொல்லலாம். இப்போ மதிப்பகம் பாருங்கள், 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இருக்குது. இப்போ வீச்சகம் ரிவர்ஸ்லேருந்து வரலாம். இரண்டாவது உறுப்புகள் எல்லாத்தையும் செக் பண்ணுங்கள். 0, 2, 4, 6, 5, 4, 3, 5.5, 6, 7.5, 9. இப்போ தசம எண்கள் கூட நமக்கு வந்திருக்கு இல்லையா. இப்போ குறைந்தபட்சமாக 0விலிருந்து அதிகபட்சமாக 9 வரைக்கும் இருக்குது. இதை நாம் கன கட்டமைப்பு முறையில் எழுதுறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். therefore மதிப்பகம் ஒவ்வொரு உறுப்பையும் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா எக்ஸ் ஆனது எப்படி இருக்கும், எக்ஸ் such that முதல் உறுப்பு 0வும் 0வை விட பெரிய மதிப்பாகவும் 10ஐ விட குறைந்த மதிப்பாகவும் இருக்கும். மற்றும் ஒவ்வொரு உறுப்பான இந்த எக்ஸும் பிலாங்ஸ் டு ஆர். ஆர் அப்படிங்கிறது ரியல் நம்பர்ஸ், ஏன்னா தசம எண்களும் வர்றதுனால ரியல் நம்பர்ஸாக கொடுத்துடலாம். அடுத்தது வீச்சகம் இதனுடைய உறுப்புகளையும் நம்ம எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குறைந்தபட்சமாக 0வும் 0வை விட பெரிய மதிப்பும், அதிகபட்சமாக 9 இருந்தது இல்லையா, 9ம் 9ஐ விட குறைந்த மதிப்பும். இப்போ எக்ஸ் ஆனது எக்ஸ் பிலாங்ஸ் டு ரியல் நம்பர்ஸ். அடுத்தது நான்காவது கணக்கு, f என்ற சார்பில் ஆரின் நிழலுரு என்ன? ஒவ்வொரு உள்ளீட்டிற்கும் தனிப்பட்ட வெளியீடு கிடைக்கும். இப்போ இதிலேருந்தே சொல்லிடலாம் பாருங்கள். ஆரின் நிழலுரு 5. இந்த சார்பில் உள்ளீடாக 6 அப்படின்னு கொடுக்கும்போது நமக்கு வெளியீடு 5 அப்படின்னு கிடைக்கும். ஆகவே ஆரின் நிழலுரு 5 ஆகும். அவ்வளோதான் சார். பயிற்சி 1.3இல் 5வது கணக்கிற்கான விடையினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ஐகார்டு செக் பண்ணிக்கிங்க. இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.